இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் லென் வைஸ்மேன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க பெலரினா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட அம்மாவை அவங்க சொந்தக்காரங்களே கொன்றுதாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வேற ஒரு கேங் அப்படிங்கிறதுனால அவரை கொன்னுட்டு இந்த பொண்ணை அவங்களோட கல்ச்சரில் வளர்க்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இறந்து போயிருந்தாரு. ஸோ இந்த பொண்ணு அவங்க அப்பாவோட கேங்கான ரஸ்கோ ரோமாவில் வளர்றா. பெலரினாவாகிறதுக்கு என்னென்னலாம் ட்ரைனிங் தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, தான் அப்பாவை கொன்ன அந்த கல்ட் லீடரை கொன்னே ஆகணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணு அந்த லீடரை கொன்னாலா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அனாடி ஆர்மஸை கேஸ்ட் பண்ணதும் அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் தான். ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேறு ஏதாவது ஆக்ஷன் படமாக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபைட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்குது. இடையில ஒரு 10 நிமிஷம் இவங்க மூச்சு விடுறதுக்காண்டி டைம் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் அந்த எமோஷன்ஸ் ட்ராமாவெல்லாம் கோட்டை விடாமல் அவ்வளோ பேலன்ஸ்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஜான்விக் படங்களில் வர மாதிரியான ஃபைட் சீன்ஸ் இருந்தாலும் அந்த வெப்பன் ஷாப்பில் கிரெனேட் வச்சு நடக்கிற ஃபைட் சீன் ஆகட்டும், அப்புறம் கிளைமேக்ஸில் ஃப்ளேம் த்ரோயர் வச்சு நடக்கிற ஃபைட் சீன் ஆகட்டும், இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஒரே யூனிவர்ஸ்குள்ளே நடந்தாலும் அன்ரியலிஸ்டிக்காகவும் 1 vs 100 அப்படின்னு இருந்தாலும் அந்த ஜான்விக்கோட ஃபைட் மூமெண்ட்ஸ் நம்மளை நம்ப வைக்கும். அதுக்கு எந்த வகையிலையும் குறையாம அனாடி ஆர்மஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஷி டிட் இட் பர்ஃபெக்ட்லி அண்ட் பியூட்டிஃபுல்லி. அது போக படத்தில் கேமியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாராரு. அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் மியூசிக் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த இன்டென்ஸ் சவுண்ட் ஆகட்டும், இது எல்லாமே பீக்கில் தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்விக் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸில் உள்ள படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அனாடி ஆர்மஸ் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.